எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். வானம் தொட்டு போனா என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. இன்னைக்கு காலையில ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விதமான மக்களும் ஒரு சோகத்தில் இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. தமிழக மக்கள், நம்மளுடைய தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்று அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அனுமதிச்சிருக்காங்க. அப்போது அவர் இறந்துட்டதா இன்னைக்கு காலையில் சொன்னோன்னா, அந்த செய்தி கேட்குறப்ப நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்பவே முடியல. ஏன்னா அது இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு டாக் எல்லாருக்குமே இருக்கும்ல. அதுதான் விஜயகாந்த் அவர்கள் மேலே இருக்கும். இன்றைக்கும் ஏதோ ஒரு பர்சன் ஏதோ ஒரு விதத்தில் விஜயகாந்த் அவர்களோட கனெக்ட் ஆவாருன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி காலையில் அவர் இறந்துட்டார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் முதல் ஆளாக போய் பார்த்து, அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அரசு மரியாதையோட அவருக்கு இறுதி சடங்கெலாம் செய்யலாம் அப்படின்றது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் பற்றி சொல்லணும்னா, இப்படி ஒரு தலைவரா, இப்படி ஒரு மனுஷனா, இவர் மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை, அவர்லாம் கடவுள்பா அப்படின்ற வார்த்தை நான் திரைத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் ஏதோ நம்ம ஒரு சிலர் மீடியாக்களில் யாரோ ஒருத்தர் பார்க்குறப்போ எல்லாரும் சொன்ன கருத்துகள் அதுதான். அது நம்ம ஏதாவது நம்ம யாருக்கோ ஒரு கஷ்டம், ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் தான் ஞாபகம் வருவார். அது எதுக்காக அப்படின்னா, இவங்களே நமக்கு சொல்கிறது எல்லா விதமான மக்களையும் ஒரே ஈக்குவலாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 150 படங்கள் மேலே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருஷத்தில் 18 படம் நடிச்சிருக்காரு அப்படின்றது. இதுக்கப்புறம் இவர் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக மாறுறாரு. நடிகர் சங்கத்துக்கு தலைவராக மாறினதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற கடன்லாம் அடைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இவர் மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்ற 2 இடத்துக்கு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லா கடனையும் அடைச்ச பெருமை விஜயகாந்த். யாருமே ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப இல்லை, நம்மளால் பண்ண முடியுன்றது நிரூபிச்சு காட்டுறது எப்பவுமே விஜயகாந்த். யாராவது ஒருத்தர் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலே ஃபஸ்ட்டு விஜயகாந்த் அவர்களை பார்க்க போனாலே வீட்டில் முதல்ல நீங்கள் போய் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி நம்ம ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம ஒரு ஹீரோ, அதே மாதிரி நம்ம எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த லைட்மேன் வரையும் நான் என்ன சாப்பிட்றேனோ என் இலையில என்ன இருக்கோ அதே இது அவருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் ஃபஸ்ட்டு அதை செஞ்சவர் விஜயகாந்த் அவர்கள். போண்டாமணி அவர்களுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக இறந்தாங்க. அப்போ அவர் கல்யாணத்துக்கு போகிறப்போ அவரே சொன்னது, நான் போய் அவர் பார்க்க தான் போனேன், ஆனால் அவர் 5 லட்ச ரூபா பணம் அப்போயே எனக்கு கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்போது அது மிகப்பெரிய ஒரு தொகை அப்படின்றத சொன்னாங்க. யாருன்னே ஒரு தெரியாத ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுற மனசும், எல்லா மக்களுக்கும் எப்போவுமே நம்ம கூட தலைவனாக நிற்கணும் அப்படின்றது, தோழனாக நிற்கணும் அப்படின்ற ஒரு மனசும் யாருக்குமே வராது. அடுத்த சிஎம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் இறந்த செய்தியில் நமக்கு வார்த்தை கூட வரல அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தலைவன் பிறக்க போகிறதும் இல்லை, இவர் தான் எப்போவுமே நிரந்தரமாக நம்ம மனசுக்குள்ளே இருப்பார்.